ஜென்ரலாக நான் இந்த காம்பியரிங் பண்ணுறதுங்கிறது இல்லை. ஏன்னா இந்த டீமை பார்த்தா இவங்க அப்படியே தவிச்சு நிற்கிறத பார்த்தா இந்த அந்த அந்த என்ன சாதுவான இந்த ஒரு தயாரிப்பாளர் இயக்குனரை பார்த்தா நமக்கே இவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண போல தோணுங்கிற அளவுக்கு அப்படி வந்திருக்கிற நான் எங்கள் சங்கத்து சார்பாக மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் காப்பாற்றிருக்கீங்க, பெரிய விஷயங்க, வாழ்த்துக்கள். வந்திருக்கிற ஊடக பண்ணிட்டு இதில் காப்பாற்றுறோம், அடிப்பில் துரோகம் பண்ணிட்டு இதில் காப்பாற்றுறோம். தேங்க்யூ சசி. வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு படப்பிடிப்பு தளம் இது. இயக்குனர் அவ்வளோ சாதுவான ஆள். அதாவது நான் சாமி சார் என்னோட காம்பினேஷன்ஸில் சீன்ஸ்லாம் இருக்கும், நடிச்சுட்டே இருப்போம். ஆக்ஷன் சொல்லுங்கள் சார், நீங்கள் மட்டும் நடிங்க அப்படிம்பாரு. என்ன சார் கட்டே சொல்ல நல்லா நடிச்சிட்ருக்கீங்க, பார்த்துட்டே இருந்தோம் சுவாரஸ்யமாக, கட்டு சொல்ல மறந்துட்டேன். என்ன சார் அடுத்த தடவை நானே ஆக்ஷன் சொல்லி நானே கட்டு முடிச்சிட்டுமா அப்படிம்பேன். பாட்டுங்களேன் அப்படிம்பாரு. ரொம்ப சாதுவான ஒரு மனிதர். அதாவது இருக்கிற பணத்தெல்லாம் திரட்டி போட்டு அவங்க ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்திருக்காங்க. இது போன்ற மனிதர்கள், இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் உண்மையிலுமே நிறைய பேருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெற்று அவங்களுக்கு அடுத்த படம் எடுக்கிற அளவுக்கு போனால் அப்போ இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த படத்தை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கிற இந்த சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு ஆபத் பாந்தவனாக இருக்கிற ஜெனீஷ் அவர்களுக்கும் அன்பு செல்வன் சாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். எப்போவுமே சாமி சார், சசி சார் இவங்களோட சசியோடலாம் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த தடவை காம்பினேஷன் இல்லை சசியோட, பட் சசியை ரொம்ப பிடிக்கும். சாமி சார் இருந்தால் யூனிட்டே கலகலப்பாக இருக்கும். ஸோ அவரோட அனுபவத்தெல்லாம் சொல்கிறத கேட்க கொள்ள ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. அருமையான டெக்னீஷியன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு நியாயமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக சின்ன படம் பெரிய படம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பட்ஜெட்டை வச்சு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த மட்டும் சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிறது மக்களால் எந்த படம் அழகாக கொண்டாடப்படுகிறதோ அது பெரிய படம். பெரிய படம் லாஸ் ஆனால் கூட அது என்னை பொறுத்த மட்டும் அது சின்ன படம் தான். ஏன்னா தயாரிப்பாளருக்கு காசே கொடுக்காத படம் உண்மையிலுமே சின்ன படம் தானே. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் ஒரு பெரிய படமாக அவருக்கு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். மயில்சாமி சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட தான தர்மங்கள் இருக்கும், அந்த அவர் செஞ்ச புண்ணியங்கள் அன்பு நண்பர் அன்புக்கு அது அப்படியே வந்து பெரிய வெற்றிகளை தந்து ஒரு வெற்றி பயணம் இந்த படத்துக்கு அப்புறம் அன்புக்கு தொடர்றதுக்கு நான் மனதார வாழ்த்துறேன். நல்லா வரணும். ஸோ அன்பு நண்பர் தர்ஷன்லாம் நல்ல சித்தா படத்துலலாம் மிரட்டி எடுத்துட்டார் ஒரு வில்லன் ரோலில். ஸோ அவரும் நல்ல சூஸியான படங்களை செலக்ட் பண்ணால் அவளுக்கான இடம் பெருசாக இருக்குது. இந்த நண்பர்களோட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் இவங்களுக்கும் இந்த படம் மூலிமா ஒரு நல்ல எதிர்காலம் அமைஞ்சு நோட்டபுளான ஒரு விஷயம் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த பட வெற்றிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். வந்திருக்கிறவங்களுக்கு அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோ அன்பு அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக அடுத்ததாக ஒரு சிறு முதலீட்டு படத்தை திரைக்கு கொண்டு வர வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளருக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து சிறு படங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற வெகு சிலரில் ஒருவராக இருக்கிற மதிப்பிற்குரிய திரு அன்பு செல்வன் அவர்கள். அவங்களோட நாங்கள் சங்கம் ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து நாங்கள் பயணிக்கிறோம். கரெக்டான விஷயத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தப்புன்னு தெரிஞ்சதுன்னா யார் கூட பிறந்தவனாக இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அடிதான்ற மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கிறதுனால தான் அவரோட ட்ராவல் பண்ண எங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரியலி தேங்க்யூ சார். இந்த உங்களோட நம்பிக்கைக்கு மனமார்ந்த நன்றி. சார் இந்த படம் பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது என்னென்ன சிக்கலை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இந்த ப்ரொடியூசர் எங்கிட்ட முதல் முறையாக வந்தார். வழக்கம் போல் ஒரு படம் 10 லட்சத்தில் எடுத்தாலும் சரி, 10 கோடியில் எடுத்தாலும் சரி, யாராவது வாங்கிட மாட்டாங்களா, டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ஒரு பிரேக் ஈவன் அல்லது போட்டதுலேருந்து ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் மாதிரி கிடைச்சா போதுன்றது தான் எல்லா முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்பு. அதே எதிர்பார்ப்போடு தான் இதே தயாரிப்பாளர் வந்தார். ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்து கடின உழைப்பில் இவ்வளோ ஆர்டிஸ்ட், இன்றைக்கி எல்லோரும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆக்டர்ஸு உள்ளே இருக்காங்க, பிஸியாக இருக்கிற எல்லாம் பிஸியஸ்ட் ஆக்டர்ஸ். அவங்கள ஹேண்டில் பண்ணி ஜனரஞ்சகமான ஒரு படைப்பு. நிறைய ஜேனர், மல்டிபிள் ஜேனர் மாதிரி சொல்லுவோம். இது ஹியூமர் இருக்கும், ஒரு ஹாரர் இருக்கும், ஒரு மெசேஜ் ஓரியன்டட் எல்லாமே கொண்டு வந்து ப்ராஜெக்ட்டை ட்ரை பண்ணியிருக்காரு. அவரே டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அவரோட ஃபேமிலி சப்போர்ட்டில் அழகாக கொண்டு வந்துட்டு போராடிட்டு இருக்கும்போது கடைசியாக சில விஷயங்களை தடுமாறி திரும்பவும் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம், ஏன்னா இது வெளிப்படையாக சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இது 3 இயர்ஸ் முன்னாடியே ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் பண்ண முடியாதனால திரும்ப தெளிவாகிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு இந்த டைமில் யாருமே பொதுவாக வரமாட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி 6 மந்த்ஸோட டீம் மெம்பர்ஸ் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. பட் ரொம்ப ஹாப்பி. இந்த இண்டஸ்ட்ரி சீனியர்ஸ் ஏஜில் சொல்லலை, ப்ளஸ் பிரதர் அன்பு பிரதர், இவங்க எல்லோரும் இன்றைக்கி கூடவே இருந்து இந்த அவருக்கு தோள் கொடுத்து நிற்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஆல்ரெடி அறிமுகம் இருக்குது. அவங்க போய் பப்ளிசிட்டி பண்ணி தான் அவங்கள விளம்பரப்படுத்திக்கணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் இந்த படத்தில் மனோபால் அவர் நடிச்சிருக்காரு. ஆமாம் சொல்லுங்கள். மனோபால சார் அவரோட
ஆல்மோஸ்ட் அவரோட கடைசி படமாக இருக்கலாம். ஏன்னா அவர் நெருகல் ரவி சார் கூட நடிச்சிருக்காரு. ஆமாம், அவங்க வர்றதுனால சொல்ல முடியல. வர முடியல. இந்த மாதிரி டோட்டலாக ஃப்ரேம் அவ்வளோ ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. நெருகல் ரவி சார் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த சப்போர்ட்டோட டெஃபினட்டாக இது ஒரு மீடியா வெளிச்சம் இந்த படத்துக்கு கிடைக்கும். கமர்ஷியல் ஆர்டிஸ்டாக தான் போட்டுருக்காரு எல்லாத்துலையும். நிறைய பேர் இருக்கு. ஆமாம், நிறைய பேர். தென் அதர் பிஸ்னஸ் மூமெண்ட்ஸ்க்கு போகும்போதும் டெஃபினட்டாக இவங்க எல்லாருமே அதை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். பேசிக்காக அன்பு பிரதர் வந்து நாங்கள் அவரோட சேர்ந்து பண்ணுற 2வது படம். அவரோட தம்பியோட படமும் நாங்கள் ஒன்று பண்ணோம். திரள்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு 2வது நாள். பிரதர் ரொம்பவே ப்ரொமோஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எமன் கட்டளைன்னு ஒரு மூவி, அதுவும் இதே மாதிரி ஒரு சிறு முதலீட்டு படம். டோட்டல் ப்ரொமோஷன்ஸ்லையும் கூட இருந்தார். நான் அதை ப்ரொடியூசர் கிட்டே ரொம்ப ஹாப்பியாக சொன்னேன். ப்ரொடியூசரும் அதை ரொம்ப இதாக சொன்னார், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ்னால் கூட வந்து நிற்கிறாருன்ட்டு. அது ஹாப்பியான விஷயம். நான் சினிமா பேக்ரவுண்டில் வந்திருக்காங்க. மயில்சாமி சாரோட எங்களுக்கு ஒர்க் பண்ணுற பாக்கியம் கிடைக்கல. தம்பியோட ஒர்க் பண்ணி உண்மையாக ஒரு நல்ல ஒரு ப்ளஷர் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சப்போர்ட்டிவ் இருக்கிற. சீக்கிரமாக ஒரு நல்ல பிரேக் அவருக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு சித்தா மூவி மூலம் பிரேக் அடிச்சிட்டு இருந்த பேசிக் லெவலில் ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருந்த தர்ஷன் பிரதருக்கும் இது ஒரு நல்ல அடுத்த லெவல் கிடைக்கும் நம்புகிறேன். சசி பிரதர் சொல்ல வேண்டியதில்லை. என்னோட ஜிம்மேட் என்றைக்குமே எந்த கிழமை அதே மாதிரி போயிட்டுருக்கிற ஒரு ஆக்டர். அவருக்கு இந்த படத்தில் டோட்டலி வேறு ஒரு ட்ரீட்மெண்ட். நார்மலாக அவர் அப்படியே பாவமாக சாப்பிட்டா பார்ப்போம். இதில் வந்து வேறு ஒரு சந்திரமுகி மாதிரி ஒரு அவதார் எடுத்திருக்காரு. டெஃபினட்டாக சாமிநாதன் சார் அவரை ஃபேனாக தான் நான் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். டெஃபினட்டாக எங்கே இருந்தாலும் அவர் பாசிட்டிவ் வைப்ஸை கொடுத்துட்டே இருப்பார். ஃபைனலி அண்ணன் ஷாம் சார் அவர் கோ ஆக்டராக நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஆல்பம் சாங் பண்ணும்போது இருந்தோம். ரொம்ப இன்வால்மெண்ட். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆங்கர் இல்லைன்னா நான் இருக்கேன், டைரக்ஷன் சைடில் ஏதாவது திணறாங்களோ நான் இருக்கேன், கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி இருக்கார். இதெல்லாம் இண்டஸ்ட்ரி கிடையாது பெரிய வரப்பிரசாதம். ஸோ இந்த ஸ்டேஜ் கிடைச்சதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சீக்கிரமாக அந்த படம் தேட்டருக்கு ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் வெளியே வரப்போதும். தொடர்ந்து கொடுத்துருக்க ஊடக நண்பர்கள் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அந்த ப்ரொடியூசர் சேஃப் ஆச்சுன்னா கண்டிப்பாக தொடர்ந்து மினிமம் 5 படம் எடுப்பார். அதுக்கு நான் அஷ்யூர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக நாங்களும் சிறு முதலீட்டு படங்களுக்கு தொடர்ந்து வெளிப்படைத்தன்மையோட தொடர்ந்து எங்களோட பணியை செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை குடும்பத்தில் அனைவருக்கும் பணிவான வணக்கம். தந்த்ரா ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ண அண்ணன் அன்பு செல்வன் அவருக்கு மனதாக நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜென்னிஸ் பிரதர் எங்கள் செகண்ட் டைம் ஆக்சுவலி 2வது ப்ராஜெக்ட் அதில் மீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நல்ல பப்ளிசிட்டி நல்லா போச்சு. இந்த படமும் அதே மாதிரி போனோம். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் பிளஸ்ஸிங் எல்லாருக்கும் தேவை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யாரை பற்றி சொல்லணும்னா இவர் தான் அந்த ஹீரோ. ஆக்சுவலி நான் படத்தில் ஹீரோ, உண்மையான ஹீரோ யாருன்னா டைரக்டர் வேதன், ப்ரொடியூசர். ஆக்சுவலி ஹீரோயின் யாருன்னா அவங்க ஒய்ஃப். ஏன்னா 2 பேரும் வந்து ஒரு பிளானை எப்படி ஒரு படம் ஆரம்பிச்சிட்டோம், ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு போடு அன்னைக்கு என்ன பண்ணலாம் பிளான் போட்டு ஒரு பழைய ப்ரொடியூசர் ஆச்சு ஆனந்த் ஃபிலிம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ப்ரொடியூசரே வந்து எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், அது காஃபி. அதுக்கப்புறம் நான் இருக்கலான்னு நான் பார்க்கல. அதுக்கப்புறம் யாருன்னா இவங்க 2 பேரும் பார்த்தேன். டிஃபன் சாப்பாடு போடுறது சரி, என்ன தேவைகள், அதுக்கப்புறம் காஸ்ட்யூம், செட்டில் இவங்க வந்து ஹீரோயினுக்கு பக்கத்தில் எல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது அப்புறம் அவங்க வீட்டில் தங்கினது. இப்போ இரணியன் ஒருத்தர் பிரதர் பேசினார், அவங்க வீட்டில் தங்கிட்டு அவங்க பசங்களோட ஒரு ஃபேமிலி பாண்ட் மாதிரி ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லை, சந்தோஷமாக அப்படியே டூர் போன மாதிரி தினைக்கும் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கே வந்துடல சரி இப்படி பார்த்துக்கிறாங்களே நம்மளை. ரொம்ப இப்போ சில பேர் இருக்காங்க, யாரும் மென்ஷன் பண்ண முடியாது, ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க. நான் அங்கே தங்க மாட்டேன், எனக்கு வண்டி வேணும், இங்கே பாத்ரூம் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு திங்கிங்லேயே இல்லை. ஒரு நல்ல குடும்பத்தோடு ஒரு வீட்டில் இருக்கோம், குடும்பமாக ஒரு படம் எடுக்கிறோம், அந்த மாதிரி இருந்துச்சு சந்தோஷமாக. அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண யார் மாமா கேரக்டர் தர்ஷன் அவர் நடித்தார், சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா போச்சு, நல்ல காம்பினேஷனு. அதுக்கப்புறம் இன்னொரு மாமா சாம் சார் வந்தார் படத்தில். என்னன்னா ஒரு சீனில் வந்து ஒரு ஃபுல்லு வச்சுருவாங்க, 2 கட்டிங் அடிச்சு அந்த சீனை முடிக்கிறது தான் சீனு. அந்த ஃபுல்லு முடிஞ்சிச்சு, சீன் முடியல. டேரக்டர் பாவம் வெளில போய் உட்காண்டார் மானிட்டரில். சரி நீங்கள் பேசுங்க ஏதோ ஒன்று, போகிற வரைக்கும் போட்டுடும். அப்புறம் இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி மட்டையாகிறதுக்கு அப்புறம் தான் சீட்டையே பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் எடிட்டிங்கில் தூக்கி போட்டுருக்காங்க. அது அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து மிச்சர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க சூடாக. அந்த சைட் டிஷ் வைப்பாங்களே அந்த அட்மாஸ்பியருக்கு, சிக்கன் 65ன்னு அந்த சும்மா ஒரு 2 பீஸை சாப்பிடாம எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வாட்டி கொண்டு வைப்பாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கோம், சீன் போயிட்டே இருக்கேன். ஆக்சுவலி கடையிலே ஸ்டாக் இல்லை லெவலில் அந்த மாதிரி போச்சு. அடுத்தது சுவாமிநாதன் சார், அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஒரு மிலிட்ரி மாமா கேரக்டராக இருந்துச்சு. என்ன சார் படத்தில் எல்லாம் மாமாவும் பண்ணுறேன். இவரும் மாமா கேரக்டர், ஐ மீன் ஹீரோயின் கூட வர மாதிரி. அப்பயாவது எல்லாரும் தேடி வருவாங்க. ரொம்ப ஐ மீன் ஒரு மிலிட்ரி கேரக்டர் சார் பண்ணியிருந்தார். ரொம்ப காமெடியாக நல்லா சூப்பராக போச்சு.
கூட ஒரு வேலைக்காரமாக கூட சேர்ந்து சில்மிஷம் பண்ணுவீங்களா அந்த மாதிரி தானே? படம் பார்த்தா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் சொல்லணும், முக்கியமான விஷயம் சொல்லலாம்ல. அந்த மாதிரி அதில் இருக்கிற மிலிட்ரி ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எங்கே சர்வீஸ் பண்ணீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு. ஸோ அந்த அதுக்கப்புறம் நம்ம சசி சார் பிரதர். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு தனித்தனியாக அப்புறம் ரூம் போய் மீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் நல்ல பாண்ட். ஆக்சுவலி அவர் வந்து ஹீரோயினோட அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆமாம், அவரும் எனக்கு மாமா தான் ஆக்சுவலி. ஒரு விட்டி மாமி, மாமியை விட்டீங்க. ஒரே ஒரு மாமி, இத்தனை மாமாக்கள். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி யார் கூட. அப்புறம் அவங்க அம்மா கேரக்டர் ஆக்சுவலி ஹீரோயினை அதிகமாக பார்த்தோன்னா அவங்க கூட நிறைய சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸில் இருந்துச்சு. ஸோ அப்புறம் கூட நரேஷ், அப்புறம் ஜாக் ப்ரோ வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு சூப்பராக, நல்லா ஒரு டெரிஃபிக்கான ஆக்சுவலி லுக். அதுக்கப்புறம் அம்மா, அப்புறம் யுவராஜ், அப்புறம் சார் சொல்லிட்டேன், அப்புறம் பெனி சார், டேரக்டர் சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு, ஹீரோன்னு சொல்லிட்டேன், இது மாதிரி சொல்லணுமா. அப்புறம் கேமராமேன் இஸ்மாயில் ப்ரோ ஆக்சுவலி நல்ல சூப்பர், நல்ல ஒர்க்கு, நல்ல நாலேஜபிள் பர்சன். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து கணேஷ் சாங்ஸ் போட்டிருக்காரு, சூப்பராக இருக்குது. சாங் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது. அதுக்கப்புறம் ஹாரர் வந்து டென்னிஸ் பிரதர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி, அதுவும் நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அதுக்கப்புறம் எடிட்டர் சார், அந்த டீமே நல்லா இருந்துச்சு. ஒரு டூர் போயிட்டு வரும்போது அந்த மாதிரி கடலூரில் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணும்போது சந்தோஷமாக ஷூட் பண்ணோம். ஒரு இந்த மாதிரிலாம் என்னாச்சு உங்களை யாரும் மாமான்னு சொல்லியா? ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் நெக்ஸ்ட் மந்த் வந்து தேட்டருக்கு வருது, நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் அண்ட் ப்ளஸிங் பண்ணாவே அது ரொம்ப சந்தோஷம். இது தேட்டருக்கு ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம். ஸோ சாரோட சப்போர்ட்னால எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.